வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து பசு சாணி எடுத்துன்னு வந்து கரைச்சிட்டு சாணி தெளிச்சிட்டேங்க. பெருக்கி கோலமும் போட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடுச்சு. இதுதாங்க இந்த வேலையிலேருந்து தான் நம்ம கோலம் போட்டுட்டு தான் நம்ம வீட்டு வேலைங்களே நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வேலையே இதுதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கிட்டு கோழி பறவை அதுக்கெலாம் நமக்கு எப்பயுமே காலையில் அரிசி போடுறது வழக்கம். அதே மாதிரி அரிசி போட்டுட்டு காகத்துக்கும் பிஸ்கெட் கடையிலேருந்து வாங்கின்னு வந்து பிஸ்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துன்னு போயிட்டு எறும்புங்களுக்கு எப்பயுமே போடுற இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் மற்ற வேலைங்களை ஆரம்பிக்கிறேன். இப்போ காலையில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பாத்திரத்தையும் கழுவிடுவேங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக தான் பாத்திரம் இருக்கும். அதை நான் கழுவி வச்சுருவேன். சாயந்தரத்துலேயே கழுவி வைப்பேன். ஆனால் நேற்று கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்ததுனால கழுவ முடியல. பனி வேறு அதிகமாக இருந்தது. சரி, பனியில் உட்காந்து கழுவுனா கோல்டு ஆகிடும் சொல்லிட்டு நான் பொழுதுக்கு கழுவலை. காலையில் மொத்தமாக சேர்த்து கழுவிக்கலாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். பாத்திரத்தெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா துணியும் துவைச்சிருவேங்க. இந்த வேலையெல்லாம் காலையிலே முடிச்சிட்டா தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் காலையிலேயே சாம்பாரும் சாப்பாடும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தாங்க எங்கள் வீட்டில் கூட்டுரோட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, அப்புறமா செய்யலாம் சொல்லிட்டு சாம்பார்லாம் வச்சு இறக்கிட்டேன். அப்புறம் டீ கேட்டாங்க. டீ போட்டு கொடுக்கறதுக்காக டீ போட்டேங்க. அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஏதோ பேர் சொன்னாங்க, சரியாக கவனம் வரல. ஆனால் சூப்பர் மீனுங்க. அது ஜிலேபி மீன் மாதிரி இருந்தது. ஆனால் ஜிலேபி இல்லை, அது சூப்பராக இருந்தது மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நான் கழுவுனேன். இதை வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். கழுவிட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா வால், தலை, அப்புறமா நடு பீஸ் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சேங்க. நான் எப்பயுமே மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு வச்சேன். சூப்பராக வந்திருந்ததுங்க. நீங்களும் இது மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கும் நல்லா இருக்குது, வறுத்தாவும் சூப்பராக இருக்குதுங்க இந்த மீன். இப்போ பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காக தனியாக மீன் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் உப்பு போட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூளும் கடை மிளகாத்தூளும் சேர்த்து தாங்க கலந்து நான் பிசைஞ்சு ஊற வச்சேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் போயிட்டு பார்த்தோம்னா வெத்தலை கொடி இப்போ தான் வச்சுருக்கிறேன். அதுதான் வந்திருக்கு. வாழைக்கன்று வச்சுருக்கிறேன். துளசி செடி பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இது எங்கள் கனகாம்பரம் தோட்டம். இப்போ மீன் வறுக்கிறேங்க. நல்லா ஊறிட்டு இருந்தது. உப்பு காரம்லாம் கரெக்டாக ஏறி இருந்ததுங்க மீனில். சூப்பராக இருந்தது. மீன் உடையவே இல்லை, நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ எங்கள் பூனைக்குட்டிங்க சும்மா கேட்டுக்கினே இருந்தாங்க. சரி, அதனால் அவங்களுக்கும் வச்சுட்டு நாங்கள் வளர்க்குற நாய்க்கும் வச்சுட்டு சாப்பாடு. அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.